சூர்பனகை தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள். ராமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டா, இது முடியாது, எனக்கு கூடவே சீதை இருக்கிறாள், நான் ஏற்கனவே திருமணம் ஆனவன், லக்ஷ்மணன் இருக்கானே அவனுக்கு தான் மனைவி கூட இல்லை. அகிருத்ததாரகான்னு பாடுகிறார். அகிருத்ததாரன்னா கல்யாணமே ஆகாதவன் அர்த்தம். லக்ஷ்மணனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுது. ஏன் ஆகாதவன் சொல்றாருனால் சககிருத்ததாரகா, கூட மனைவி இல்லையோ. ஊர்களே அயோத்தியில இருக்கிறாள், இப்போது கூட லக்ஷ்மணனுக்கு மனைவி இல்லை, அதனால அவனிடத்துல கேட்டுப்பார்னு ராமன் அனுப்பினார். லக்ஷ்மணனிடத்துல போய் சூர்பனகை ஆசையா கேட்டா, நானே தாசன், நானே கைங்கரியம் பண்றதுக்காக காட்டு வந்திருக்கேன், எனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு இன்னொருத்தியா? அதெல்லாம் வேண்டாம், நீ ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா தொண்டனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் தொண்டன், என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஆனந்தமும் உனக்கு கிடைக்க போறது இல்லை, ராமன் தான் ராஜா, நீ அவனிடத்திலேயே போய் கேள் என்று சொன்னார் லக்ஷ்மணன். அவ திரும்ப ராமனிடத்துல வந்தார். ரெண்டு பேரும் பந்தாடுகிறார்கள் என்று புரிந்து கொண்டாள். நடுவுல சீதை இருக்கவே தானே இந்த சிரமம், சீதையை அழைத்து விடுவோம். ராட்சசீம் புருஷவ்யாக்ர விரூபயிதும் அர்ஹசி இத்யுக்தோ லக்ஷ்மணஸ்தஸ்யாஹ க்ருத்தோ ராமஸ்ய பஷ்யதஹ உத்ருத்ய கட்கம் சிச்சேத கர்ணநாசே மகாபலஹ. சீதையை கொன்று விடுவோம், அப்ப ராமனை கைப்பிடித்து விடலாம் என்று சீதையை பார்த்து பாருங்கள். உடனே ராமன் வந்து லக்ஷ்மணான்னு ஒரு வார்த்தை சொன்னார். கையில கத்தி எடுத்து அவருடைய காதையும் மூக்கையும் லக்ஷ்மணன் அறுத்து கொடுத்தான். தங்கையை மூக்கும் தமையனை தலையும் கடிந்தையும் தாசரதி போயின்னு ஆழ்வார் பாடுகிறார். தேவப்பிரயாகை கண்டவென்னும் கடிநகர்ந்து பாடுகிறோமே, சொல்லுகிறோமே. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்து அடிகிற்கும் கங்கையின் கரமேல் கண்டவென்னும் கடிநகரே. அழகான ஊர் தேவப்பிரயாகை ராமனுடைய ஸ்தானமாகவே சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் அலகநந்தான ஆறு ஓடி வரும், ஒரு பக்கம் பாகீரதியில் ஓடி வரும். கங்கோத்திரியிலிருந்து வருவது பாகீரதி, பத்ரிநாத்திலிருந்து ஓடி வருவது அலகநந்தா. இது ரெண்டு சேரக்கூடிய இடம் தான் தேவப்பிரயாகன்னு சொல்லப்படுகிறது. அதுதான் கண்டம் என்னும் கடிநகர்னு ஆழ்வார் பாடுகிறார். அது ராமன் எம் புருடோத்தமன் இருக்கை, தங்கையை மூக்கும் தமையனை தலையும் கடிந்த எம் தாசரதி. ராமன் நேரடியா மூக்க அறுக்கல, ஆனா லக்ஷ்மணன் மூலமாக அறுத்தாரோ இல்லையோ. ஏன்னா சந்தேகம் வரும், தங்கையை மூக்கும் தமையனை தலையும் கடிந்த தாசரதினா ராவணன் தலையை ராமன் கொண்டார், ஆனா மூக்க அறுத்தவர் லக்ஷ்மணன் தானே. அது எப்படி ரெண்டு பேரையும் ஒன்றாக ஆழ்வார் பாடுகிறார்? இவர் மட்டும் அல்ல, கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானான்னு ஆண்டாள் பாடுகிறார். அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் லக்ஷ்மணன். லக்ஷ்மணனுடைய சொல்லுன்னு அப்படின்னு பிரசித்தமா கிடையாது. ராமனுக்கு தான் சொல் சரஸ்லோகம். சகதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி ஜெயாச்சதேன்னு சரஸ்லோகம் இருக்கு. பாண்டாள் எப்படி பாடுறாருனால், நேரடியா ராமன் மூக்கை அறுக்க வேண்டாம், ராமனுடைய வலக்கை ஸ்தானம் தானே லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் அறுத்தான்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஒருத்தரை அடிச்சுட்டேன், ஏன் அடிச்சதுன்னா நான் அடிக்கல சுவாமி, வலக்கை தான் அடிச்சது, நான் அடிக்கவே இல்லையேன்னு சொல்ல முடியுமா? என் கையை அடிச்சா நான் தானே பொறுப்பு. அதை போல லக்ஷ்மணன் கொன்றதற்கு ராமன் தான் பொறுப்பான். அதனால கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரார்னு பாடுகிறார். இங்கேயும் அந்த பகவான் ராமன் எம் புருடோத்தமன் இருக்கை கண்டவென்னும் கடிநகரே என்று அங்கு ராமன் போய் தவம் செய்த ஒரு ஆசனம், அவர் சாய்ந்து கொண்ட பலகை எல்லாம் அந்த இடத்துல ராமனுடைய சன்னதி இருக்கிறது. அப்படி சூர்பனகையுடைய காது மூக்கை அறுத்தான். அவள் நேர ஜனஸ்தானத்துல கரதூஷணாதிகளிடத்திலே ஓடினாள். போய் புகார் பண்ணி இப்பவே வந்து ராமனை கொன்றுவிட வேண்டும், ராமர் சீதை லக்ஷ்மணன் மூவருமே இருக்கவே கூடாது. அப்படி கோபத்தோடு ஓடி வந்து பெரிய சபை, கரதூஷணாதிகள் சபையில அமர்ந்திருந்தார்கள். ஓடி வந்தவள் காதுல இருந்து ரத்தம் கொட்டுறது, மூக்குல இருந்து ரத்தம் கொட்டுறது. அண்ணா பார்த்துட்டு கரம் கேட்கிறார், என்னாச்சு பெண்ணே, ஏன் இப்படி வருகிறாய், யார் இப்படி செய்தார்கள்னு கேட்டான். உடனே என்ன சொல்லிருக்கணும், ராமன் தசரதனுடைய குமாரனா, இங்கதான் காட்டுல பஞ்சவட்டியில் இருக்கான், போய் உடனே கொன்று விடு என்று சொல்லி இருக்க வேண்டும் சூர்பனகை. அவர் ரொம்ப நன்னா குரல் எல்லாம் சரி பண்ணிட்டு ராமனை பத்தி புகழ ஆரம்பித்தாள். தருணவ் ரூப சம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷவராட்சவ் சீரகிருஷ்ணாதினாம்பரவ். ராமனை பத்தி இவ்வளவு அழகா